ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் மாவு எடுத்துக்கிறேங்க. பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்து அதுக்கு தகுந்தாப்பில் பதமாக கொஞ்சமாக நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வெயிலில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிலில் நல்லா காய வச்சுக்கிறோங்க. மாவு அப்போ தான் நம்ம கொதிக்க வைக்கையில் உடையாமல் இருக்கும். அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அந்த அரை முடி தேங்காயை நல்லா துருவலாம் ஒரு அரை முடியை துருவி எடுத்துக்கிறோங்க. துருவி எடுத்த தேங்காய் துருவலையும் அந்த ஊட்டி வச்ச நம்ம மாவையும் ரெண்டையும் எடுத்து நம்ம இனிமேல் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பால் கொழுக்கட்டை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம கேஸை ஆன் பண்ணி முதல்ல நம்ம எவ்வளோ கிண்ட போகிறோமோ, பால் கொழுக்கட்டை எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரத்தை கேஸ் அடுப்பு மேலே வச்சு கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி அளவான தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்திலேயே மாவு உருட்டையில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு தனியாக எடுத்து வச்சு அதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். நம்மளுக்கு தண்ணி கொதித்தோன்னே அந்த பாலை பச்சரிசி கலந்த பாலை தண்ணியில் ஊற்றி கொதிக்க விடணும். அதுவும் நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் முறையாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச மாவு உருண்டையவும் தேங்காய் துருவலையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வாசனைக்காண்டி ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டு கடைசியில் நம்ம நாட்டு சர்க்கரை வீட்டில் என்ன இருக்கோ சீனியோ நாட்டு சர்க்கரையோ போட்டு நல்லா கிண்டி விட்டு கொலன்னு நல்லா அந்த பதம் வர்றது வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடும். கிண்டாமல் இருந்தோம்னா கிண்டிக்கிட்டே இருந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம வீடியோவில் மீட் பண்ணலாம்.